என்னது எச்சரிக்கையா? என்ன எச்சரிக்கை? அம்மா, நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். உங்க ஆயுள் விருத்தி ஆகணும்னா உங்க குடும்பத்துக்கு விபரீத ராஜயோக ஜாதகம் உள்ள அந்த தென்றல் மருமகளா வர்றதுதான் சரி. அந்த பொண்ணு இல்லாம வேற எந்த பொண்ணு உங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்தாலும் அது உங்க உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணிடும். அதனால அந்த தென்றலையே நீங்க மறுபடியும். போதும் ஜோசியரே, நிறுத்துங்க. பரம்பரை ஜோசியராட்சின்னு மரியாதை கொடுத்து பேசினா நீங்க திரும்ப திரும்ப பழைய கதையே சொல்லி என்ன பயமுறுத்துறீங்களா? உங்க கதையை நம்பி நான் இதுவரைக்கும் தென்றல் கிட்ட அவமானப்பட்டது போதாதா? இன்னுமா அவமானப்படணும்? அம்மா, நான் கதையெல்லாம் சொல்லலம்மா. நான் வணங்குற காளியாத்தாள் மேல் ஆணையா என் கணிப்பு எப்பவும் தப்பாகாது. உங்க கணிப்பெல்லாம் நம்பின ஆண்டாள் எப்பவோ காணாம போயிட்டா. இப்போ நான் புது ஆண்டாள். என்ன தேவையில்லாம குழப்பாதீங்க. நான் முடிவு பண்ண மாதிரி வர்ற புதன்கிழமை என் பேரனுக்கும் தாராவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும். அம்மா, சொல்றதை கேளுங்கம்மா. தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. அப்படி ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தா அது உங்க உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணிடுமா? வண்டி எடு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல விதி விட்ட வழி. ஏய் சாரதா, அன்னைக்கு நீ என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசின. இப்ப அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வந்திருக்கேன். வர வர இந்த எலி தொல்லை தாங்க முடியல. இரு, உன்னை அடிச்சே கொல்றேன். இங்க இருக்கியா? அச்சச்சோ, மாமியாரே, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க வந்தது தெரியாம நான் எலிய அடிக்கிற ஆர்வத்துல பொம்மையை உங்க மேல தூக்கி எறிஞ்சிட்டனா? நான் ஒருத்தி தெரியாம செஞ்சிட்டேன். நல்ல வேளை இப்பவாவது நான் உங்களை கவனிச்சனே. இல்லனா எலி அடிக்கிறத நினைச்சு இந்த கட்டையை உங்க மேல எரிஞ்சிருப்பேன். சாரி. நல்லாரு 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 நல்லாரு. மாமியாரே, அடிக்கடி நீங்க பகல் கனவு காண்றீங்க போல இருக்கு. உங்க கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குவேன்னு நினைச்சீங்களா? அப்புறம் சொல்லுங்க, வழக்கம் போல இன்னைக்கும் சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க. அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு சூடான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அது தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒரு சவால் விட்ட. அதாவது ஓம் பையன் சித்துவுக்கும் தென்றலுக்கும் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நீ அந்த சவால் விட்டு இப்போ கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆகுது.
இன்னும் உன்னால அந்த சவால நிறைவேத்த முடியல. எப்பவோ கடவுள் அந்த சவாலை நிறைவேற்றி வச்சிருப்பாரு. ஆனா நீங்க தான் அதுக்குள்ள அடியாளுங்க மூலமா என் பையன் மேலயும் தென்றல் மேலயும் ஆக்சிடென்ட் பண்ணி கொலவெறி தாண்டவம் ஆடிட்டீங்களே. அதனாலதான் என் சவால் நிறைவேற கொஞ்சம் தாமதமாயிட்டே போயிட்டு இருக்கு. சரி, இத சொல்லதான் இவ்ளோ தூரம் வந்தீங்களா? இல்லடி, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து என் வீட்டுக்கு மருமகளா வர எந்த பொண்ணும் தயாரா இருக்க மாட்டான்னு சொன்னேன்ல. என் வீட்டுக்கு மருமகளா வர கோடீஸ்வரன் விஸ்வநாதனோட பொண்ணு தாரா ரொம்ப நாளா தயாராதான் இருக்கா. அதான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆனா அந்த தாராவை கட்டிக்கதான் உங்க பேர ஆகாஷ் இன்னும் தயாரா இல்லையே. யாரடி சொன்னது? என் பேர ஆகாஷ் இப்ப தாராவை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டான். நிஜமாவா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே இது ஒரு புதுசான தகவல் தான். வர்ற புதன்கிழமை ஆகாஷுக்கும் தாராவுக்கும் நிச்சயதார்த்தம். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஆகாஷ் மனப்பூர்வமா சம்மதிச்சிட்டான். தப்பு தப்பு, ஆகாஷ் சம்மதிச்சிட்டான்னு சொல்லாதீங்க. நீங்க பக்காவா டிராமா பண்ணி அவனை ஏமாத்தி சம்மதிக்க வச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. எது எப்படியோ முதல்ல என் பேரனை திரும்பவும் வழிக்கு கொண்டு வந்துட்டேன்ல. இனி அவன் என் பேச்ச மட்டும்தான் கேட்பான். மத்தபடி ஓம் பேச்சையோ அந்த மாதவி பேச்சையோ அவன் கேட்கவே மாட்டான். மறக்காம நீயும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சேரு. என்ன மாமியாரே, நான் வராம இருப்பனா? கண்டிப்பா நான் வந்துருவேன். ஏய், நான் உன்னை வீடு தேடி வந்து கூப்பிட்டதுனால உன் மேல மரியாதை வச்செல்லாம் வந்து கூப்பிட்டதா நினைச்சுக்காத. அந்த நிச்சயதார்த்தத்தை நான் எப்படி வெற்றிகரமா நடத்தி காட்டுறேன்னு நீ கண்ணால பார்த்து டென்ஷன் ஆகணும். அத பார்த்து நான் சந்தோஷமா ரசிக்கணும். அதுக்காக தான் கூப்பிட்டேன். மறக்காம வந்துடு. அப்புறம் உன் பையனையும் கூப்பிட்டுட்டு வந்துரு. வரட்டுமா? மாமியாரே, என்ன மாமியாரே நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் ஒன்னும் நீங்க வீடு தேடி வந்து கூப்பிட்டீங்கிற மரியாதைக்காகலாம் வரல. ஆகாஷும் என்னோட பையன்தான், அதுக்காக நான் வருவேன். அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப நான் இல்லாம இருந்தா எப்படி? பெரியம்மாவா நானும் அண்ணனா என் பையன் சித்துவும் வந்து முன்னாடி நின்னு சிறப்பா செஞ்சு முடிப்போம். நீங்க போய் வேற வேலை இருந்தா பாருங்க. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லல. நிச்சயதார்த்தம்னா நிறைய வேலை இருக்கும், அத போய் பாருங்கன்னு சொன்னேன். இந்த நக்கல் பேச்சுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்லடி. Good morning, sir. Good morning, sir. Congratulations. Congratulations, sir.
யா கம் இன். கங்க்ராட்ஸ் சார். சாரி, எதுக்கு எல்லாரும் எனக்கு விஷ் பண்றீங்க? என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க சர்ப்ரைஸா வச்சிருந்தாலும் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எந்த விஷயத்த சர்ப்ரைஸா வச்சிருந்தேன்? சார், நல்ல விஷயத்தை எதுக்கு மறைக்கிறீங்க? வர புதன்கிழமை உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆமே. வாட் நான்சென்ஸ்? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? மேடம் வந்து இங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து இந்த விஷயத்த சொன்னாங்க சார். மேடம் யாரு? நான் தான் சொன்னேன். நான் தான் இவங்க எல்லார்கிட்டயுமே நம்ம என்கேஜ்மெண்ட் விஷயத்தை பத்தி சொன்னேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்னது தப்புதான் ஆகாஷ். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த விஷயத்துக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் இந்த சந்தோஷத்துல நேத்தே எங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கிராண்டா ஒரு பார்ட்டி கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் உங்க ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு பார்ட்டி கொடுத்துடலாம். என்ன உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தானே? ஹாப்பி தான் மேடம். ஓகே, ஈவினிங் பார்ட்டில மீட் பண்ணலாம். இப்போ நீங்க உங்க வர்க்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். ஓகே மேடம். थैंक यू மேடம். பை. ஆகாஷ், என்ன பண்ண போறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு தாரா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு இம்பார்ட்டன்டான இடத்துக்கு போறோம். வாங்க போலாம். எங்க? அங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. லிசன், எனக்கு இங்க நிறைய இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் இருக்கு. சோ டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. மீட்டிங்ல வந்து பாத்துக்கலாம் அக்கா. ஜஸ்ட் 1 hour தான் ஆகும். அதுக்குள்ள திரும்பி வந்துடலாம். தாரா, என்னால உன் கூட எங்கேயும் வர முடியாது. சொல்றத புரிஞ்சுக்கோ. என்ன ஆகாஷ் நீங்க? நேத்து வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் யார் யாரோ. ஆனா இப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. இப்பவும் என் கூட வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாங்க ஆகாஷ், வாங்க. வரலன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? முதல்ல கிளம்பி இங்க இருந்து. நீங்க இப்படி கூப்பிட்டா வர மாட்டீங்க. நான் உங்க பாட்டிக்கு கால் பண்ணி அவங்கள சொல்றேன். ஏய், இப்ப என்ன? நான் கூட வரணும் அதானே? வந்து தொலைக்கிறேன். ஓகே வாங்க. எங்க தான் கூட்டு போற? வெயிட் பண்ணுங்க சொல்றேன். எங்க? கிட்ட வந்துட்டோம். வெயிட் பண்ணுங்க. ஆகாஷ் வாங்க. வாங்க ஆகாஷ். இங்க எது கூட்டிட்டு வந்த? நம்ம என்கேஜ்மெண்ட்க்கு தென்றலையும் சித்துவையும் இன்வைட் பண்றதுக்கு. என்ன பாக்குறீங்க? ஒரு ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை இன்வைட் பண்றது நார்மல் விஷயம் தானே. வாங்க உள்ள போலாம். இல்ல, நீ மட்டும் போயிட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். அது எப்படி ஆகாஷ்? நான் மட்டும் போய் கூப்பிட்டா நல்லா இருக்காதுல. நீங்களும் வாங்க. இல்ல, நான் வர மாட்டேன். ஆகாஷ் வாங்க ஆகாஷ். நான் வரலன்னு சொல்றேன்ல. வா. நீங்க இப்படி கூப்பிட்டா வர மாட்டீங்க. இருங்க, நான் பாட்டிக்கு ஃபோன் பண்றேன்.
நான் தென்றல் சித்துவை பார்க்கணும். அவரா அதோ அங்க பேசிட்டு இருக்காரு மேடம். இதெல்லாம் நம்ம ஐடியா தான். அங்க பாருங்க ஆகாஷ். ஓகே, தேங்க் யூ. ஆகாஷ் வாங்க. வாங்க ஆகாஷ். ஹாய் தென்றல். ஹலோ சித்து. ஹாய். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். எனக்கு ஆகாஷ்க்கும் கம்மிங் வெட்னஸ்டே என்கேஜ்மெண்ட். அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களையும் சித்துவையும் இன்வைட் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீங்க 2 பேரும் மறக்காம வந்துடணும். கண்டிப்பா வரோம். கண்டிப்பா வந்துடும். கங்க்ராட்ஸ் தாரா. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். நீங்களும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடும். தேங்க்யூ. ஓகே, யார் வராங்களோ இல்லையோ கண்டிப்பா நான் மட்டும் வந்துருவேன். கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பாய். ஓகே. ஓகே, எங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் ஒர்க்லாம் இருக்கு. நாங்களும் கிளம்புறோம். பாய். வாங்க ஆகாஷ். ஆகாஷ், இப்போ உன் மனநிலைமையை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆகாஷ். அட்வைஸ் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நினைச்ச வாழ்க்கை எல்லாருக்குமே அமையறது இல்லை. எத்தனையோ பேருக்கு கிடைச்ச வாழ்க்கை பெட்டரா அமைஞ்சிருக்கு. உனக்கும் அப்படி ஒரு பெட்டரான வாழ்க்கை அமைய போகுதுன்னு இந்த வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்கும்.